எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சப்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலயுமே முடியாது அப்படின்னு நினைச்சு கைவிடுறது ரொம்ப சுலபம். ஆனா முடியும்னு நினைச்சு அதற்கான முயற்சிகளை ரொம்ப சரியா பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ஒரு வெற்றி இருக்கே, அந்த சந்தோஷம் அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அந்த சந்தோஷத்தை தான் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிற அத்தனை தாய்மார்களுடைய முகத்திலையும் பாக்குறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி அங்கம்மாள். வாங்கம்மா. குழந்தை பிறந்தப்போ எனக்கு வீட்டு வேலைக்கு அவர் ஆளை வச்சிருந்தாரு. துணி துவச்சு போல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல. மறுபடியும் அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அதே வீட்டு வேலை பிள்ளைகள். அம்மா நீங்க அப்பா இருந்திருந்தா வேலைக்கு போயிருக்க மாட்டேங்க. சனமா எனக்கு தடை போட்டு கொடுக்கூட ஆள் இல்லம்மா. காலையில ஒவ்வொரு வீடா நான் சீப்படுத்திட்டு போறேன்னா அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்களுக்கு எத்தனை வயதுல திருமணம்? 17 வயசுல. 17 வயசுல திருமணமா? உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் 3 பேரு. 2 பேர், 3 அக்கா தங்கச்சிங்க, ஒரு தம்பி. 4 பேரு. நீங்க 4 பேரு. என்ன படிச்சீங்கம்மா? 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்கல. அப்ப அந்த கிராமம். எதனால உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல வீட்டுல படிக்க வைக்கிற அளவு வசதி இல்லையா? வசதியில அந்த ஊர்ல அதிகமா அப்ப யாருமே பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வச்சு பழக்கல. ஒரு நானும் போயிட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் எங்களை கட்டாயமா கொண்டு விடலாம் அப்படியே விட்டாச்சு. படுப்புனா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அவங்களும் கொண்டே அடிச்சு விடல. அங்க யாருமே ஜாஸ்தி படிக்கல அந்த காலத்துல. நாங்க வளர்ற காலத்துல. எந்த ஊரு? கேரளாவுல. கேரளாவிலதான் பொதுவா எல்லாருமே ரொம்ப படிப்பாங்க. அது வந்து 2 விதமான இடம் இருக்குது. எங்களோட ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது, அந்த பக்கம் ஒரு மலையாளி சிங்கர் ஒரு. அங்க வந்து எப்படியாப்பட்டவங்களும் படிச்சிருவாங்க. இந்த எங்க ஊருக்குள்ளார மட்டும் நாங்க வளர்ந்த காலத்துல எந்த பொம்பளை பிள்ளைங்களும் ஜாஸ்தி படிக்க வைக்கல. சோ உங்க கூட பிறந்தவங்க எல்லாமே அதிகமா படிக்கல? யாருமே படிக்கல. எங்க தம்பி மட்டும் 10th வரை படிச்சாரு. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து நெசவாளி தான். நாங்க தறி ஓட்டுவாரு. அப்புறம் மாடெல்லாம் வச்சிருந்தோம். மாடு பால் கறந்து ஊத்திட்டு இருப்பாரு. அப்புறம் அப்பாவும் எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பாவும். அப்புறம் எங்க அம்மாவும் என்ன மாதிரிதான் கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்துனாங்க வேலைக்கு போயிட்டு. 17 வயசுல திருமணம். திருமணம். அப்ப கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு ஆட்டோ டிரைவரா இருந்தாரு. ஸ்கூலுக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீதி டைம் போக வெளியில வாடகைங்களை எடுப்பாங்க. சோ திருமணமாகி எத்தனை வருடங்கள்மா உங்க கணவரும் நீங்களும் இருந்தீங்க ஒண்ணா? 10 வருஷம் இருந்தோம். 10வது வருஷம் கல்யாண நாள் முடிஞ்சு 10 நாளிலே இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்து போனாரு? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. காலையில நல்லபடியா ஸ்கூலுக்கு எல்லாம் ட்ரிப் எடுக்க ஆட்டோ ஓட்டிட்டு போனாரு. மத்தியானம் சாப்பிட வந்தாரு. நல்லா சாப்பிட்டுட்டு எங்கிட்ட பேசிட்டே தான் இருந்தாரு. அன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சு வச்சிருந்தேன். 2-3 வாட்டி வாங்கி கேட்டு சாப்பிட்டாரு. உனக்கு இருக்கான்னு கேட்டாரு. எனக்கெல்லாம் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க சொன்னேன். ஒரு 2:45 ஆகும்போது அவரை எழுப்பி அனுப்பிவிடுனேன். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவோம், ட்ரிப் எடுக்க போவாரு. அப்ப எழுப்பி திரும்ப சாயங்காலம் குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு தான் போவாரு. அப்ப திரும்ப எழுப்பி டீ குடிக்கலான்னு போகும்போது 2 வாட்டி நெஞ்சு இப்படின்னு இழுத்தாரு. அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வந்து மாடியில அப்ப குடியிருந்தேன். கத்திட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு என்னமோ பண்ணுது, எல்லாரும் ஓடியாங்கன்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு ஆட்டோவில் வச்சு எங்க பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இறந்து போயிட்டு. அவர்கிட்ட கடைசியா என்னால எதுவும் பேசக்கூட முடியல. ஆஸ்பத்திரி போகும்போது தொட்டு பார்த்துட்டு வீடு போயிடுச்சு. அழக்கூட முடியல. அதிர்ச்சி அடைஞ்சுள்ள மாதிரி தான் இருந்தேன்.
அப்புறம் போக போக வண்டியில வர வர அவர்கிட்ட எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுல எல்லாம் கொண்டு வந்து படுக்க வச்ச வண்டிதான் எனக்கு வந்து அழுகவே வந்துச்சு. கத்திட்டு அப்புறமா தான் என்னோட ஆத்திரங்களை முழுவதுமே வெளிப்படுத்துறேன். சரி, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது அழுது. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 30 வயசு கூட இருந்திருக்காது? 29 வயசு தான் இருந்தது கல்யாணம். அவர் இறக்கும்போது எனக்கு 30 வயசு தகல. எங்க வீட்டுல வந்து அப்போ அதுக்குள்ள 4 பிள்ளைங்களாமா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஏப்ரல் 10ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த ஏப்ரல் 10க்குள்ளார ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டாரு. அப்புறம் 1.5 வயசுக்கு ஒரு டெலிவரி தான். அப்புறம் அவனுக்கு 1.5 வயசு, ஒரு வயசு முடிஞ்சு 1.5 வயசு ஸ்டார்டிங் நடக்கும்போது 2வது பொண்ணு பிறந்துருச்சு எனக்கு. 2வது பொண்ணு பிறந்து ஒரு 4 வருஷம் இடைவெளி மட்டும் தான் 3வது ஒரு பொண்ணு. அது மட்டும். அப்புறம் அந்த பொண்ணு பிறந்து 4 வருஷம் கழிஞ்சு இன்னொரு கடைசி பையன் ஒன்று பிறந்து. கடைசி பையன் பிறந்து 1 வருஷம் ஆன உடனே அவர் இறந்து போயிட்டார். சோ அப்ப அந்த பிள்ளைக்கு 1 வயசு தான் இருந்தது. முதல் பிள்ளைக்கு? முதல் பையனுக்கு அவர் இறக்கும்போது ஒரு 9 வயசு. சின்ன 2வது பொண்ணுக்கு ஒரு 7.5 வயசு. எல்லாமே அதுங்க அவங்களுக்கு 2 வயசுக்கு 1.5 வயசு டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. சோ அவர் இருந்த வரைக்கும் அவர்தான் ஆட்டோ ஓட்டிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. நீங்க வீட்டுல தான் இருந்தீங்க? எந்த வேலைக்கும் போனது? எந்த வேலைக்கும் போகவும் ஒரு வேலைக்கு அவருக்கு போனா பிடிக்காது. நான் என்ன கொண்டு வந்து கொடுக்குறனோ நீ அதுக்கு சமைச்சு போடு, நீ வெளியில வேலைக்கு போகணும்னு ஆசைப்படாத. அப்படி ஒரு காலகட்டம் உன்னோட வாழ்க்கையில நேர்ந்துச்சுன்னா நீ அப்புறமா போ சொல்லுவார். அதோட கொடுமை என்னன்னு கேட்டா, எனக்கு குழந்தை பிறந்தப்போ எனக்கு வீட்டு வேலைக்கு அவர் ஆளை வச்சிருந்தாரு. துணி துவைச்சு போட, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல. மறுபடியும் அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அதே வீட்டு வேலை நான் செஞ்சு பிள்ளைகளை காப்பாத்து. ஆனா இன்னைக்குமா 4 பிள்ளைங்களும் என்ன படிப்பு படிச்சிருக்காங்க? பெரிய பையன் வக்கீல் ஆயிட்டாரு. ரெண்டாவது பொண்ணு வந்து +2 முடிச்சுடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க மருமகன் ரொம்ப நல்லவர். அவரு ஒத்துழைச்சு வந்து திரும்ப டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கணும். எனக்கு எல்லா பிள்ளைங்களுமே பட்டதாரி ஆக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் கொண்டு வந்து கோயம்புத்தூர் வந்து சேலத்துல கொண்டு வந்து விட்டு அவளையும் வந்து D.Tet முடிக்க வச்சேன். படிப்பு செலவுக்கும் போது எங்க மருமகனும் ஒத்துழைச்சாரு. என்னால முடியறது அவ குழந்தைய வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு அவரும் அப்பப்ப வந்து பாத்துட்டு போவாரு. 2 பேருமா சேர்ந்து அவளையும் ஒரு டீச்சர் ஆக்கிட்டு D.Tet முடிக்க. மூணாவது பொண்ணு BA முடிச்சிட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆலோசனை வந்து செட் ஆயிடுச்சு. அவங்களையும் ஆனா BA வரைக்கும் நீங்க தான் படிக்க வச்சீங்க? BA வரைக்கும் நாங்க தான் படிச்சோம். முதல் பையன் வக்கீலு, 2வது பொண்ணும் பட்டதாரி, 3வது பெண்ணும் பட்டதாரி, 4வது பையன் இப்போ பல் டாக்டருக்கு படிச்சிட்டு பல் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு. 2வது வருஷம் போயிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? நீங்க சொன்ன மாதிரி அது அப்படியே நீங்களே அப்படி கலங்கி போய் நின்னீங்க, அழக்கூட முடியலன்னு சொன்னீங்க. ஒரு அழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணீங்க? அப்புறம் வந்து வெளி உலகத்துக்கு பண்ணும்போது நான் உட்காந்து அழுதுட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் ஒரு ஸ்கூலுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு, ஆட்டோ டிரைவரா இருந்தாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலம் 3:30 மணி ட்ரிப் விட்டு உடனே குழந்தைங்களெல்லாம் கூப்பிட போகலைங்கும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் ஏது இத்தனை பேர் இருக்காங்க, என்ன ரீசன் பார்க்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் இறந்துட்டாரு. அவர் வண்டியில போகக்கூடிய குழந்தைங்க சொன்ன உடனே அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு தேடி பிடிக்கும் போது அவர் வண்டியில ஒரு மிஸ்ஸும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது எங்க ஆட்டோ மேனோட குழந்தைங்க, அந்த வண்டியில தான் நானும் வருவேன்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி போல ஒருத்தர் விட்டு பார்க்க வச்சாங்க, உண்மையா இருந்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்போ வந்து சிஸ்டர் எல்லாம் வரல, வேற ஒருத்தர் மூலியமா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்ப 2வது நாள் ஒரு வாரத்துக்குமே அப்புறம் அவருக்கு ஓட்டிட்டு இருந்த ஸ்கூல் வீட்டுங்க இருந்து அவங்கவுங்க வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் கார்த்தியாயினி அம்மானுட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட மகனுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் ஆட்டோ ஓட்டுவாரு. அவங்க வந்து சொன்னாங்க, நீ இப்படியே இருந்து நீ அழுது என்ன பண்ண போறோமா, நம்ம சிஸ்டர் போய் பார்க்கலாம், என்னோட ஆட்டோலுவான்னு சொல்லிட்டு அந்த கான்வென்ட்டுக்கு சிஸ்டர் பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நல்ல மரியாதை, பேர் தெரியும், முருகன் ஆட்டோ டிரைவர்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரியுங்கிறதுனால அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகும்போது அங்க சிஸ்டர் சுப்பீரியர் அப்ப வந்து ஆனட்டு மதரா இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசினாங்க, இதுதான் முருகன் வைப்பு, இவ்வளவு சின்ன வயசுல இறந்துட்டாரு, இவளுக்கு நம்ம என்ன பண்ணறது, அது ஊருக்கும் போக மாட்டேங்குது, இந்த ஊர்லயே பொழைக்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லும்போது சிஸ்டர் சொன்னாங்க, உனக்கு வேலை சமையல் எல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. நல்லா சமைப்பேன் சிஸ்டர் வரேன்னு. அப்போ நீ எனக்கு காரியம் முடிஞ்சு 17வது நாள் வந்து
நீ வீட்டுல இருந்துட்டு அழுகாத, இந்த சாங்கி சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காத, அது சிஸ்டங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல. நீ இருந்தாலும் 3 மாசம் கழிஞ்சாலும் நீ தான் இனிமே உழைச்சாகணும், அழுதுட்டு தான் இருப்ப, நீ நாளையில இருந்தே வேலைக்கு வந்துருன்னு சொன்னாங்க. அப்ப நாளையில இருந்தே வேலைக்கு வந்துருங்க சொல்லும்போது எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த சேலத்துல வெளி உலகத்துக்கு நான் தனியா போறேன். அது வரைக்கும் எங்கும் தனியா போக மாட்டேன். அவர் தான் ஆட்டோல கூட்டிட்டு போவாரு, ஆட்டோல கொண்டு வந்து விடுவாரு. அப்போ அடுத்த நாள் வேலைக்கு காலையில அழுதுட்டு போகும்போது தாலியை கட்டணுன்னே என் கழுத்துல இருந்து என்னமோ எனக்கு ஒரு பெரிய ஒரு பொருள் போன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த புடவையை எடுத்து இப்படி போத்திக்கிட்டே ஒரு 1 வருஷம் வரைக்குமே இப்படி புடவை போத்திக்கிட்டே தான் ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கொண்டு ஸ்கூல்ல ஏற்கனவே அந்த கீர்த்தி அங்க ஒரு பொண்ணு 2வது படிச்சுட்டு இருந்தான். அவங்க அப்பா இருக்குமா அவளை காலையில சடையெல்லாம் போட்டு விட முடியாது. கான்வென்ட்டுக்கும் போது 6 மணிக்கே சமையலுக்கு போயாகணும். வீட்டுல 4 மணிக்கு எந்திரிச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு வச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நான் 6 மணிக்கு அங்க கிச்சன்ல இருந்தாதான் அவங்களுக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க முடியும் சிஸ்டங்கள். அப்ப நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்க பொண்ணு அழுதான். ஏமா அழுறேன்னு கேட்கும்போது எனக்கு டெய்லி யாருமே சடை போட்டு விடணும்னா ஒரு நாள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டு விட்டுங்க, 2வது நாளும் போட்டு விட்டாங்க. ஒரு 10 நாள் தான் எல்லாரும் செஞ்சாங்க. 10 நாள் ஆக நான் அடுப்புல சாப்பாடு வச்சிருக்கேன், குக்கர் வச்சிருக்கேன், அவளுக்கு சடை போடணும்னு சொல்லி இப்படி 4 வீடுமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வந்து டைம் இல்லைன்னு சொல்லும்போது இவ சடையை கண்ணாப்பண்ணாலும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. போன உடனே மிஸ் அவ சடையை பிடிச்சு ஆட்டியிருக்காங்க. அப்ப சாயங்காலம் வந்த உடனே அழுதான். அம்மா நீங்க அப்பா இருந்திருந்தா வேலைக்கு போயிருக்க மாட்டேங்கிறானம்மா, எனக்கு சடை போட்டு கொடுக்கூட ஆள் இல்லம்மா, காலையில ஒவ்வொரு வீடா நான் சீப்படுத்திட்டு போறேன்னு சொன்னா அப்ப வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நெஞ்சோட பிடிச்சுக்கிட்டு அழுது. அடுத்த நாள் நான் போய் சிஸ்டர்கிட்ட பேசினேன். சிஸ்டர் எனக்கு வந்து ஸ்கூல்ல வேலை போட்டு கொடுங்க, எனக்கு கான்வென்ட் வேலை வேண்டாம்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என் பொண்ணுக்கு சடை போட்டு விட முடியல, காலையில எல்லார் வீட்டுக்கும் காலையில சீப் எடுத்துட்டு ஓடுறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லும் போது வேணா சில பேருக்கு வந்து இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க ஏதோ உங்களை இப்போதைக்கு காப்பாத்திக்கிறதுக்கு, பொண்ணுக்கு ஜடை போட முடியலன்றது ஒரு காரணமான்னு சொல்லி. ஆனா அது உள்ள இருக்கிற உண்மையான வலி வந்து புரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து அன்னைக்கு போய் எங்க அடி வாங்கி வெளியே நின்று இருக்காம இத்த பிடிச்சி ஆட்டிருக்காங்க, உனக்கு ஒரு சடை கூட உனக்கு போட்டுட்டு வர முடியாது. அப்போ அவளோட சாயங்காலம் அவ அழுகிறது வந்து எனக்கு வேதனையா இருந்துச்சு. சரி அவங்க அப்பா இருந்திருந்தா நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன் தானே, அவங்கள நல்லபடியா தலை சீவி சாப்பாடு கொடுத்து பள்ளி கொடுத்து விட்டுருப்பேன் தானே. அதை கூட என்னால செய்ய முடியலையே, என் பொண்ணு இன்னைக்கு அடி வாங்கி இருக்கிறாளே ஸ்கூல்ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் என்ன வேற ஏதாவது வேலை பாத்தீங்களா? இல்ல அதே சிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு நீ போனா உனக்கு வேலை செஞ்சிருவியா, உன்னால சமாளிக்க முடியுமா, நீ இவ்வளவு நாளா வீட்டு பரவாயில்ல அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேற வேலைக்கு அவங்களே மாற்றி ஏற்பாடு பண்ணாங்க. என்னோட ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சிஸ்டர் வந்து என்ன புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு அதை கொடுத்தா அவ அதை கரெக்டா செய்வாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு என் மேல இருக்கும். அப்ப வந்து நீ அங்க போறேன்னு கேட்டாங்க. உனக்கு அங்க போனா கஷ்டமா இருக்குமேம்மா, ஆட்டோ டிரைவர் எல்லாம் வந்து பாத்துட்டு போறது கஷ்டமா இருக்கும், பெஞ்செல்லாம் நவத்தி நீ வேலை செய்ய சொல்ற. அப்போ ஒரே வார்த்தை சொல்றேன், இனிமே வாழ்க்கையில எனக்கு இதை விட என்ன சிஸ்டர் பெரிய கஷ்டம் இருக்கு, நான் பெஞ்செல்லாம் நவத்தி பெருக்கிக்கிறேன். ஆனா எனக்கு ஸ்கூலுங்கும் போது ஒரு 8 மணிக்கு நான் வந்தா போதுங்கும் போது எனக்கு அது என் குழந்தைங்களுக்கு காலையில நேரம் ஒரு பிரயோஜனப்படுறதா இருக்குதுன்னு சொன்னேன். சரி அப்பனா நீ 1ஆம் தேதியில இருந்து போய்க்க சொன்னாங்க. ஆனா 1ஆம் தேதியில இருந்தேன் போது அவங்க போய்க்க சொன்னப்ப கூட என்னால அங்க போய் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 மாசத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியல. அந்த ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் இவரு கூட ஓட்டிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை கையில பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது எனக்கு அழுக வரும். நேரம் அவர் இருந்தா அந்த ட்ரிப்புக்கு அவர் வந்து கூட்டிட்டு போவார் தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் படிக்கட்டுக்கடியிலேயே ஒளிஞ்சே உட்காந்துருப்பேன். அந்த ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் போற வரைக்கும் வெளியே வர மாட்டேன். இந்த நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றது வந்து வாழ்க்கையில எத்தனை கஷ்டமான விஷயம் இல்ல. கணவன் கல்யாணமாயி கொஞ்ச வருஷத்திலேயே கணவன் இழந்து வளர்றதுல எல்லாரும் சொல்லுவாங்க மறந்துரு, குழந்தைங்களுக்காக வாழலாம் தாய்ங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்ட சூழ்நிலையிலும் வந்து நம்மளோட கடந்த கால கல்யாண வாழ்க்கையில கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் தொடர்ந்து அந்த வேலையை பண்ணீங்களா? தொடர்ந்து அந்த வேலை பண்ணினேன். ஒவ்வொரு இதுலயும் சரி நம்ம என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்களுக்காக அந்த கஷ்டத்தை சமாளிக்கணும்னு அப்போ எனக்கு போக போக அது பழகிருச்சு. அந்த கஷ்டம் தெரியல. எல்லாருமே அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எப்பவுமே காலம் தான் இந்த மாதிரி காயங்களுக்கு எல்லாம் ஒரு சரியான மருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால அது எப்படியோ அது ஒரு இயற்கையிலேயே அதுக்கு ஒரு இது இருக்கு, சிகிச்சை இருக்கு.
காலம் போக போக அந்த வலி கொஞ்சமாவது குறையும். அந்த சங்கடப்பவன் வரும்போதெல்லாம் தட்டி கொடுக்கறதுக்கு சிஸ்டரு மிஸ்ஸுங்களும் இருந்தாங்க. சிஸ்டர் மரியத்தரசன் அப்ப அவங்க பிரின்சிபாலு. அவங்க நான் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருந்தா கூட அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க பிரின்சிபாலா இருந்தாலும் அந்த இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி சோர்வையா இருக்க, கவலைப்படாத, தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல சொல்லிட்டு சிஸ்டர் எந்த நேரமும் எனக்கு ஒரு தைரியம் சொல்லுவாங்க. அப்புறம் போப்போ நிறைய மிஸ்ஸுங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப அந்த ஒரு வேலை மட்டும் உங்களுக்கு வருமானம் வந்து அதுல இருந்து வர வருமானம் போதுமானதா இருந்ததா? இல்ல போதும். அப்ப எனக்கு 650 ரூபா தான் சம்பளம். அம்மா வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை கேரளா இருந்து வந்து பாத்துட்டு ஏதாச்சும் கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் நான் வந்து சாயங்காலத்துல 5:30 மணிக்கு மேல ஸ்கூலுங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அந்த காசு பத்துறது இல்ல. ஒவ்வொரு மாசமும் அன்னைக்கு 600 ரூபா கிடைக்கிறதே பெருசு. அதுல வீட்டு வாடகை கொடுத்து ஜாமான் எல்லாம் வாங்கும்போது எனக்கு கஷ்டமா தெரிஞ்சுச்சு. அப்ப வந்து ஒரு மிஸ்ஸுங்க வீடு ஃப்ரெண்டு தான். அவங்க எங்க வீட்டுக்காரர் வண்டியில போயிட்டு இருந்தா அவங்க வேலைக்கு போக தொடங்குது. காலையில எந்திரிச்சு அவங்க வீட்டுல எங்க வீட்டுல எந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு அங்க வந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து எங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைங்கள சமைச்சு கொடுத்துட்டு படுக்க வச்சிருவேன். அப்புறம் அதை செஞ்சு பத்தலைங்கும்போது அவங்க வீட்டுல என்ன வேலை செய்வீங்க? அவங்க சமையல் வேலையும் செஞ்சு கொடுப்பேன். பாத்திரம் விளக்க சொன்னா பாத்திரமும் விளக்கி கொடுப்பேன். காய் கறிஞ்சு கொடுக்கறது, என்ன வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு காசு கிடைக்குதுங்கிறதுனால எந்த வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வருமானத்தை பெருக்கிக்கிட்டீங்க. அதுல ஒரு அப்ப வந்து ஒரு 250 ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு அது ஒரு மாசத்துக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சு, உபகாரமா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க வளர வளர இன்னும் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்ன்னு எல்லாம் செலவுகள் அதிகமாயிட்டே தானே இருந்திருக்கும். செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து துணிங்க வாங்கி தைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு மிஷின் தைக்க தெரியும். புது துணி விட்டு தைக்க தெரியாது. பழைய துணிங்களை வாங்கி வாங்கி தைக்க ஆரம்பிச்சேன். பழைய துணி வாங்கி தைக்க ஆரம்பிக்கும் போது காலு வலிக்க தொடங்கிருச்சு. அங்கேயும் நடந்து வேலை செஞ்சு இங்கேயும் நடந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஊசியில நூல் கோர்த்து தைக்கிறது. அதுல அப்படியே இருந்தாலும் 20 ரூபா 15 ரூபா தான் வருதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு அவ்வளோக்கா தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல வருமானம் மாதிரி தெரியல. வெட்டி தைச்சிருந்தா கிடைச்சிருக்கும். அப்புறம் அதை விட்டுட்டு சாரி வருமானம் தொடங்கும். அப்படி யோசிச்சு யோசிச்சு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழின்னு யோசிச்சு போயிருக்கீங்க ஒன்னொன்னா. அதுக்கப்புறம் தையல் மிஷின்ல வந்து பழைய துணிகளை தைச்சு பாத்திருக்கீங்க. அடுத்தது வந்து அதுல அவ்வளவு வருமானம் வருமே. இப்ப சாரி ஒரு அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு சாரி வித்து கொடுத்தா உனக்கு 25 ரூபா தரேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 10-25 சாரி வாங்கி ஃபர்ஸ்ட் விற்க போனேன். ஒரு சாரி 10 சாரி வித்தா நம்மளுக்கு 100 ரூபா கிடைக்கும் இல்ல, 200 ரூபா கிடைக்கும் சொல்லிட்டு சாரி எடுத்துட்டு விற்க போவேன். சாரி விற்க தொடங்கணும்னா பெட்ஷீட் பெட் கவர் எல்லாம் ஒரு சேட்டு தருவாங்க. அவங்களும் வித்து கொடுத்தா 10% கமிஷன் தருவாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி விற்க தொடங்கினேன். அப்படியே விற்க தொடங்கும் போது நிறைய சாரீஸ், நைட்டி, இன்ஸ்கர்ட், லேடிஸ்க்கு உண்டான ஐட்டங்கள் முழுவதுமே இப்ப நானே நிறைய ஒரு 20,000க்கு 30,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டே வித்து லாபத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட முதல் கட்டுற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல. அப்படி படிப்படியா உங்களுக்கான வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான பாதையை நீங்களே அப்படியே நான் யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் மாசம் சம்பளம் வாங்கணும்னா திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப இது நானே சம்பாதிச்சதுனால எனக்கு அந்த மாசத்துல அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது வராது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் தான், அவங்க யாரோ வந்து பாத்துட்டு சரி இந்த மாதிரி இவங்க வீட்டுல திடீர்னு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் சிஸ்டர் கிட்ட விட்டுட்டு சிஸ்டர் அதுக்கப்புறம் நல்ல வழி காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க. இதே சமயம் இன்னொரு பக்கத்துல வந்து நீங்க சந்திச்ச அவமானங்களும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவமானங்கள்னா அந்த நிறைய பேர் ஒரு 1000 ரூபாய் போய் கடன் கட்டுச்சுன்னா அதை நம்பி எனக்கு தரமாட்டாங்க. உன்னால அந்த 1000 ரூபாய் எப்படி உனக்கு திரும்ப கொடுக்க முடியும், நீ அந்த அளவுக்கு என்ன வருமானம் பண்றேன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்மள வந்து ஒரு இவளுகிட்ட கொடுத்தா எதுவும் வாங்க முடியாது, இவளுக்கு அவ்வளவு வசதி பத்தாது, நம்மள என்ன பண்ணுறதுன்னு நிறைய இடத்துல வந்து என்னை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணுவேன். நான் அந்த இடத்துக்கு திரும்ப போக மாட்டேன். சரி இவங்க இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணறாங்களா, இவங்க முன்னாடி நம்ம அவங்க கிட்ட வாழ்ந்து காட்டணும்னு ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த அவமானத்தெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வைராக்கியமாவே எடுத்துக்குவேன். ஒவ்வொரு இடத்துலயுமே சவாலாவே நானே எடுத்துக்குவேன். அப்புறம் நீங்க இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்த காலத்துல பசங்க எல்லாம் சின்னவங்களா தான் எடுத்திருப்பாங்க. அவங்கள எப்படி விட்டுட்டு போவீங்களா, கூட கூட்டி போவீங்களா? இல்ல விட்டுட்டு போயிரு. நான் இருந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடமா இருந்தது. 2 வீடு 4 வீடு தான் இருக்கும். 2 போலீஸ்காரங்க வீடு, பக்கத்துல ஒரு டீச்சர் வீடு, பக்கத்துல ஹவுஸ் ஓனர், நடுவுல என் வீடுனால அவங்க பாட்டுக்கு என் பிள்ளைங்க நம்ப என்னன்னு கேட்டா எங்கும் போகாதீங்க அம்மா வர வரைக்கும் சொன்னாங்கன்னா எங்குமே போக மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நான் வர வரைக்கும் யாரு கொடுத்தாலும் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்கன்னா யாரு கொடுத்தாலும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க.
நானா வந்து இருக்கிற வரைக்குமே அவங்க எங்கும் போக மாட்டாங்க. என்ன நான் வராம அவங்க பாட்டுக்கு எங்கும் போகவோ வரவோ எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு உள்ளாரியே இருப்பாங்க. So, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கம்மா? என்னோட உங்களுடைய என்னோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க வந்து இதே மாதிரிதான் நீங்களும் உங்க கணவர் போனதுக்கு அப்புறம் நீங்க தான் ஒரு தனி ஆளா இருந்து இவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு அதே நிலைமை உங்க பொண்ணுக்கும். என்ற நிலைமை ஒரு பொட்டு மாறல. நானும் என் மகனை ஊருக்கு கூப்பிட்டோம். அப்போ வரமாட்டின்னு சொன்னேன். அது காரணம் நாங்கள் நிறையா கொண்டு வந்து மகளுக்கு உப்பத்தோடு கல்பூர் மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்து அவளை எங்கேயே குடியிருத்தி எல்லா உதவியும் நான் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு நாளைக்கு அவளை வந்தால் என் கையில் எவ்வளோ தான் அவளை கொடுப்பேன். நான் வருவாள். இல்லாதப்பா வருஷத்தில் 3 தடவை 4 தடவை எல்லாம் கட்டிட்டு வந்து அவளை கொடுத்து பார்த்து தான் எடுத்தேன். நான் 2 குழந்தைகளை நான் கொண்டு 3 வருஷம் பார்த்து வளர்த்தும் செய்யாச்சு. அப்போ வேலைக்கு போகிற வாச்சே 2 அண்ணன் பெருசாச்சு, 2 அண்ணன் சின்னது. அந்த 2ஐயும் நான் கொண்டு போய் 2.5 வருஷம் 3 வருஷம் நானே பார்த்து வளர்த்தி அவங்க வேணும் அம்மாட்ட போகிறேன் நீங்கள் இருக்க மாட்டேன்னு இங்கே வந்தவங்க அண்ட கூட வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் இங்கிருந்து வந்தவ பின்னிஞ்சு கொண்டு வந்து காட்ட அவங்க அங்கிட்ட வரமாட்டேன் நான் அம்மாட்ட இருந்துக்கிறோம்னா ஒரு பிள்ளை இங்கே இருந்துட்டேன் 3 வருஷம். பெரிய படிப்பெல்லாம் இல்லாமே இன்னைக்கு நல்லா பாருங்க எவ்வளவு பிசினஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு நல்லபடி பிள்ளைங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை நீங்க அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சிருந்தா பெரிய ஆளா வந்திருப்பாங்க. அடி கொண்டு விளையாடிக்க வச்சுக்கோளுங்க பள்ளிக்கூட கேர மாட்டேன்ட்டாளு. நான் என்ன பண்ணுவேன் ஒன்னால கொண்டு பரவாயில்ல. அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு அதோட அருமை தெரிஞ்சு இன்னைக்கு பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. மக்களையெல்லாம் ரெடியாக்கிட்டாளே. அங்கம்மா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த அண்ணன் இல்லாததுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல்மை பிள்ளைங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப கிரைடுன்னு சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப பாராட்டலாங்க அங்கம்மாவை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் படுவோம் எல்லாருமே. எல்லாரும் அதே மாதிரி பிள்ளைங்களும் எல்லாரும் எங்களை அத்தாத்தின்னு தான் ரொம்ப பெருமையா ரொம்ப எந்த ஒரு இதுக்கும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. அந்த அக்கா இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரும்போதுங்க தமிழ் தெரியாமல் அந்த அண்ணன் வீட்டை விட்டு கூட அவங்க வெளியில் கூட அனுப்ப மாட்டார். ஒரு கடைக்கு போகிறனா கூட பக்கத்தில் கடைக்கு போவார். வெளியில் போனால் கூட ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோவில் தான் வருவாருங்க. அங்கே இருந்து அவங்க இறந்த பின்னாடி அவங்களோட பாதிப்புலாம் பார்த்தீங்கன்னா சமுதாயம் வந்து அவங்கள என்ன வேணாலும் சொல்கிறோம் ஏசும். ஆனால் அத்தனையும் மீறி இவ்வளோ தூரம் இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதை விட இன்னொரு உண்மை என்ன சொல்லணும்னா அந்த அண்ணன் இத்தனை நாள் உயிரோட இருந்தால் கூட பசங்களை இந்த அளவு பண்ணியிருப்பாருங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பா இருந்திருந்தா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மள இவங்க பேச வச்சிருக்காங்க. அதோட பெரிய இது மேடம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காருன்னா சரவணன் தான் காரணம். அவன் வந்து இந்த அக்காவுக்கு இந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி 3 மாசமா பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறான்னா சரவணன் தான் அதுக்கு மெயினா நின்று இருக்காரு. அவரை பார்த்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு எங்க பசங்கிட்ட எல்லாம் பேசிட்டு என் மருமக்க எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு உட்காரத்துக்கு ஃபர்ஸ்ட் காரணம் அவர் கூட்டிட்டு. அதுக்கு என்ன காரணமா மேடம்? அவங்க வந்து எல்லாரோட தாயும் வந்து ஒவ்வொரு குழந்தைய கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க, வளர்த்துறாங்க, எல்லாமே நல்லபடியாக செய்கிறாங்க. எல்லாம் அதை வந்து யாரையும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இவங்க 4 பேர்த்த வளர்த்துனதுல நானும் குழந்தையிலேருந்து இவங்களால பார்த்துட்டு வரேங்க. இவங்க வேலை செய்ய போகிற இடத்துல நடந்து போனால் லேட் ஆகுமேன்னு கூட சைக்கிளை கற்றுக்கிட்டு போனாங்க. சைக்கிள் அந்த அந்த ஒரு 30 வயசுல சைக்கிள் கத்துக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா அந்த விஷயத்துல கூட அவங்க கத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்காக நம்ம இந்த இடத்துல போகணும் போய் சம்பாதிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து இது இல்லைன்றது மனசுல வந்துடக்கூடாது அந்த ஏக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போலங்க 21 நாளைக்கு 24 மணி நேரம் டைம்ல ஓட தான் பார்த்தாங்க. இன்னொரு 4 மணி நேரம் சேர்த்து கிடைச்சா கூட இன்னொரு 50 ரூபா சேர்த்து கிடைச்சா ஏதாவது வாங்கிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட கையில கொடுத்துடாமதே நினைக்க தோணுது. இப்ப அந்த நைட்டி துணியெல்லாம் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பெரிய லாபம்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த துணி ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்து 110 ரூபா கொடுத்து அந்த 10 ரூபா லாபம் கிடைச்சா கூட போதும். நமக்கு இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை செஞ்சுட்டு குழம்பு செலவு காணா கூட இன்னைக்கு சமாளிச்சிடலாம். அந்த மாதிரி என்ன ஓட்டத்திலேயே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காய்ச்சல் வந்தா கூட படுத்துட்டா கூட ஐயோ காய்ச்சல் வந்துச்சு படுத்துட்டு 10 நிமிஷம் படுத்த நம்மளை படுக்க வச்சுட்டு சொல்லி படுத்த எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அடுத்த செகண்ட் ஓடும். ஏன்னா அவங்கள பார்த்து நாளை தன்னம்பிக்கை வளர்த்திட்டு இருக்கு. நாங்களும் அவங்கள பார்த்து ஒரு 3 வருஷமா நான் பழகிட்டு இருக்கேங்க அவங்கள பார்த்து. ஏன்னா அவங்களும் அவங்க வீட்டு மாநிலத்தை நானும் குடி இருந்துட்டு இருக்கேன். அவங்கள பார்த்து நான் பழகிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்தா கூட ஒரு அந்த அக்காவை இவ்வளவு தூரம் செய்யும் போது நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்கள நினைச்சு சொல்லிட்டு இருப்பேங்க. 3 விஷயம் சொல்ல அத்தை பத்தி. நேர்மை, தைரியம், உழைப்பு. தைரியம்னா இப்போ நம்மளா இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. அவங்க சின்ன வயசுலேருந்து 3-4 பேர்த்தைய பார்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாகிறாங்க. உழைப்புனா அவ சொல்ல வேண்டியதே இல்லை. காலையில் நேரத்தில் எழுந்துச்சு வீட்டு வேலையை பார்த்து
அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் அப்புறம் சாயந்தரம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வந்து உங்கள் ரெஸ்ட்டே கிடையாது. அவர் நேர்மை இல்லைன்னா அந்த அளவுக்கு அதுவும் பண்ண முடிஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா. எல்லாரும் இடத்துல இல்லைன்னா இவ்வளோ ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. உங்க குழந்தைங்களும் எல்லாருமே நீங்க சொல்ற பேச்சு கேட்டுதான் எப்பவுமே நடந்திருக்காங்க இல்லையா? அதுவும் பொட்டை பிள்ளைங்கள்லாம்னா அவங்க இந்த காலகட்டத்துல இவ்வளவு நேர்மையா காலேஜுக்கு போய் டீச்சர் ட்ரைனிங் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ டீச்சர் ட்ரைனிங் போகும்போது கூட +2 வரை படிச்சா. ரொம்ப வீடு ஸ்கூலு தான் இருப்பாங்களோ ஒழிய ஒரு பக்கத்து வீட்டுக்கு போறது ஒரு கடை. அதே மாதிரி நானும் அவங்கள எங்கும் அனுப்ப மாட்டேன். எவ்வளவு நேரம் 9 மணி ஆனா கூட மழையோ இடியோ மின்னல் புயலா இருந்தாலும் நான் தான் போகணும் இல்லையே என் பிள்ளைங்களை 2 பேர்த்தையும் எங்கோ வெளியே அனுப்ப மாட்டேன். அவங்க படிக்கணும். அவங்களும் சமுதாயத்துல ஒரு டீச்சர் பொத்தி பொத்தி வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. பொத்தி பொத்தி வளர்க்குன்னா 2 விதமான இதுங்கள் வந்துருச்சு. ஒண்ணு அப்பால எங்கனாச்சும் போய் மத்தவங்க இது பண்ணி அவங்க அந்த நிலைமையில போயிடக்கூடாது. இல்ல நம்ம அங்கங்க அனுப்பி விட்டுச்சுன்னா பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட. ஆனா அந்த வகையில எல்லாம் என் பிள்ளைங்களை ரொம்ப பாராட்டலாம். இந்த காலகட்டத்துல இவ்வளவு நேர்மையா என் பிள்ளைங்க என்ன காலேஜ்ல நடந்தாலும் சரி ஸ்கூல் நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அம்மாவை ஏமாத்துறேன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில ஏமாந்துடாதீங்கம்மா. நான் இருக்கிறதே உங்களுக்கு ஒசரம் தான். நீங்க படிக்கலினாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் முட்டை மார்க்கா இருந்தாலும் சரி எங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருங்க. அடுத்த பரீட்சையில நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். மிஸ் என்ன அன்னைக்கு சொன்னாங்களோ அதை எங்கிட்ட சொல்லிருங்க. வெளியே யாராச்சும் சொன்னாலும் எதையுமே வந்து அம்மா அடிப்பாங்க மிரட்டுவாங்கன்னு ஒழிச்சு வைக்காதீங்க. நீங்க ஏமாந்துருவீங்க. அது நல்லது கெட்டதா இருந்தாலும் எங்கிட்ட நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு நாங்க 4 பேருமே நைட் வந்து ஒரு தாயாவே அவங்களுக்கு நான் இருக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பேன். ஏன்னா நான் நிறைய வெளியில இடையிலத்து போகும்போது பார்த்துட்டேன். நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட கடுமையா இருந்தா அவங்களுக்கு நம்ம கிட்ட பெத்தவங்க கிட்ட பொய் சொல்ல தோணும். நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு பொய் சொல்ல தோணாது. நம்ம அம்மா நேர்மையா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லிடுவேன். வீட்டுல வந்து எனக்கு 2 பொண்ணுங்களுமே பெருசாக ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. நான் வீட்டு வேலை எதுவுமே அவ்வளோக்கா செஞ்சிருக்க மாட்டேன். சரி, அவங்களெல்லாம் கண்டிப்பா பாராட்டணும்னு சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுலாமா அவங்கள? நீங்களே பாராட்டுங்க. வாங்கம்மா. அம்மா உங்களை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசினாங்க கேட்டீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி புகழ்ந்து பேசியிருக்காங்களா உங்களை வீட்டுல? எப்பவுமே வெளியே எல்லாத்தையும் எங்களை புகழ்ந்துதான் பேசுவாங்க. கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கோம். ஆனா உங்ககிட்ட வீட்லயே எங்களை இது வரைக்கும் எதுவும் கண்டிச்சதெல்லாம் கிடையாது. எதுவுமே தட்டி கொடுத்துதான் சொல்லுவாங்க. இது செய்யாதீங்கம்மா அந்த மாதிரி தட்டி கொடுத்தா சொல்லுவாங்க. ஏமா எங்களை திட்டவே மாட்டேன்றீங்க, படிக்கிறதுக்கோசரமா எங்களை மிரட்டலாமன்னா உங்களுக்கே தெரியுமா நீங்க செய்வீங்க அப்படின்றாங்க. அந்த அப்படியே சொல்லும் போதுதான் அம்மா இவ்வளவு நம்பும் போது நம்ம அதை செய்யக்கூடாதுன்ட்டு அப்ப அந்த வார்த்தை சொல்லும் போதே உடனே அத என்ன இது இருந்தாலும் அந்த படிப்புல தைரியமா போய் உட்கார்ந்துருவோம். அம்மா நம்ம நம்புறாங்க, கண்டிப்பா படிக்கணும். அப்படி நாங்க செஞ்சது எல்லாமே அம்மாக்கோசரம் தான். நீங்க தான் இப்ப வக்கீலா? உங்க பேருமா? சதீஷ்குமார். சதீஷ்குமார் வக்கீல். இப்போ நீங்க வந்து கிருத்திகாவா? கீர்த்திகா. ஓகே. நீங்கம்மா? சுகன்யா. நீங்களும் வந்து பட்டதாரி இல்லையா? ஓகே. இவர்தான் பல் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறவரு. உங்க பேருமா? ரஞ்சித் குமார். சோ இது என்ன இந்த படிப்பெல்லாம் வந்து யாரு டிசைட் பண்றது? யார் என்ன படிக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணீங்களா இல்ல அம்மா சொல்லுவாங்களா யாராவது ஒருத்தர் டாக்டர் ஆகுங்களேன்டா அப்படி சொல்லுவாங்களா? இல்ல என்னைக்குமே எங்களை அம்மா அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது நீங்க படிங்க, உங்களை கைட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அவ்வளவுதான். இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொன்னதில்லை. ஆனா அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு டாக்டர் ஆக்கணும், இந்த சொசைட்டில வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது அம்மாவுக்கும் அந்த ஆசை இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதனால கண்டிப்பா மெடிசன் படிக்கணும்னு படிச்சேன். அப்பா இறந்த போது வந்து நீங்களும் ரொம்ப சின்னதா தான் இருந்திருப்பீங்க. 3 வயசு. 3 வயசு. அதனால அப்பாவுடைய அன்பை அனுபவிச்சு அதை மிஸ் பண்ற ஒரு கொடுமைன்றது உங்க 2 பேருக்கும் தான் அதிகம்னு நினைக்கிறேன். இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வந்து ஜட போட கூட வந்து ஆள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. அந்த ஞாபகங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? அப்பா அம்மா சொன்ன மாதிரி அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட தான் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. வந்து என்ன தூக்கி கொஞ்சறது, நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் சாப்பிட வச்சு நான் சாப்பிட்றத பார்த்துட்டு தான் எங்க அப்பா தூங்குவாங்க. வாங்கிட்டு வந்த பொருள் நான் தூங்கிட்டு இருந்தா கூட என்னை எழுப்பி என் கையில கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வைப்பாங்க. இருந்த வரைக்கும் ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாங்க. எனக்கு அது அப்பாவை மிஸ் பண்ணது மறக்கவே முடியாது. ஆனா அப்பா இறந்து வீட்டுல வச்சிருக்கும் போது கூட எனக்கு இறந்துட்டாங்கன்னு தெரியாது. அப்ப அப்பாவோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ப்ளூவா இருந்துச்சு. அப்ப கூட அம்மா ஏமா அப்பா படுத்திருக்கிறாங்க, அப்பா கண்ணையும் ப்ளூவா இருக்குன்னு அம்மாட்ட கேட்டேன். அவங்க இறந்துட்டாங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாத ஸ்டேஜில் தான் நானே இருந்தேன். அப்போ எங்க ஸ்கூல் மிஸ்ஸுங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க அப்பா டெத்துக்கு.
அப்போ நான் மிஸ் முன்னாடி மிஸ்ஸை பார்த்தோமே எனக்கு இன்னொன்று தோணுச்சு, ப்ராக்ரஸ் கார்டில் யாருமே எனக்கு கையெழுத்து போடுவான்னு கேட்டேம்மா. அது அப்பா மிஸ் பண்ணதுல நான் ரொம்ப இது பண்ணேன். ஆனா ஒரு அது குழந்தையுடைய முதல் கவலை என்னன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா இறந்தும் என்னோட முதல் கேள்வி அதுதான். எங்க மிஸ்ஸுங்களை பார்த்ததுமே எங்க அம்மாட்ட நான் தான் கேட்டேன், அம்மா அப்பா இறந்துட்டாங்களே, இன்னைக்கு இதுக்கு மேல ப்ராக்ரஸ் கார்டு யாருமா கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்டேன். ரொம்ப ஒரு வருஷம் இருக்கும். அது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணேன், அப்பா இல்ல அப்படிங்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கோசரம் ஃபீல் பண்ணியிருக்கேன், பெருசா என்ன எதுவும் பாதிக்கல. ஆனா அதை விட அதிகமா எங்க அம்மா எங்களுக்கோசரம் நல்லா எல்லாமே செஞ்சுட்டாங்கிறப்ப எங்க அப்பாவோட ஞாபகம் வர்றதே இல்லை. நான் எங்க அம்மாக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அம்மா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வேற எது மேலயும் ஞாபகமே வரதில்லை. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்றத வந்து முழுசா அம்மாவுக்கு அடுத்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சது நான் ஒருத்தன் தான் வீட்டுல. தம்பிக்கு தெரியாது, சின்ன தங்கச்சிக்கு தெரியாது, அவர் இறந்துட்டாருன்றது தெரியும். அப்புறம் வந்து அன்னைக்கு இருந்ததுல வந்து மெயினா வந்து அன்னைக்கு நம்ம சொல்லணும்னா இதை விட ஒரு நல்ல தருணம் அதுக்கு கிடையாது. மாமா தான் அன்னைக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவரு மாமாவா? வணக்கங்க. அம்மாவோட கூட பிறந்த தம்பி அவரு. அவரு அன்னைக்கு வந்து அவரு அப்பதான் அவரோட ஃபேமிலி அவரோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் அது. அவரு கல்யாணம் ஆகி கரெக்டா ஒரு 13 மாசம் அந்த ஸ்டேஜ் தான் வருது. அப்பா இறந்துட்டாரு. அப்ப வந்து அவரு என்ன பண்ணுவாருன்னா அன்னைக்கு ஏத்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரொம்ப பெருசு. அவரு கேரளால ஆட்டோ ஓட்டி அவரோட இண்டிவிஜுவல் அமௌண்ட்டை வந்து மாசம் 1ஆம் தேதி ஆனா 1ஆம் தேதியில 5ஆம் தேதிக்குள்ள என் பேருக்கு ஈவனா 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ள அவர் அனுப்பிடுவாரு இங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வேலைகள்னு போகும்போது பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு அம்மாவுக்கு மறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்துல ஒரு டெய்லர் ஷாப் இருந்தது. அந்த டெய்லர் ஷாப்ல வந்து அவங்க பிளவுஸ் தைச்சு தந்துருவாங்க. அந்த பிளவுஸ் கொக்கி வைக்கிற வேலை தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிளவுஸை போய் நான் வாங்கிட்டு வந்துருவேன். அன்னைக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் வாங்குறதுக்கு நான் அந்த கடையில வந்து ஒரு பிளவுஸ் வாங்குறதுக்கு மினிமம் 2 மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரு இந்த மெஷர் பண்ணி கட் பண்ணும்போதே நாங்க உட்காந்துருக்கோம். அப்பதான் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேற அப்படின்ற ஒரு இது வாங்கிட்டு வந்தோம்னா அவர் 1 ரூபாய் தருவாங்க அந்த இதுக்கு இது பண்ணும்போது. அந்த 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அங்க 2 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. அது வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தோம்னா அம்மா அந்த நைட்ல இது பண்ணுவாங்க, கொக்கி கட்டி ஒரு நாளைக்கு. ஏன்னா அவங்க புதுசா தொடங்குற வேலைகள் அதெல்லாம் அது அவங்க முடிப்பாங்க. அது முடிச்சோடனே நம்ம கொடுப்போம். அந்த 1 ரூபாய் வரும் அன்னைக்கு. அதெல்லாம் பெரிய விஷயங்கள் அது. அப்படி இருக்கும்போது அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பயம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த நாள் என்ன அப்படின்றதே என்னன்னு தெரியாது. விடியும் போதுதான் என்ன அன்னைக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் அன்னைக்கு இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிட்டீங்க. பெண்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் நல்லா வக்கீல் தொழில் பார்த்துட்டு இருக்காரு. தம்பி தான் இன்னும் படிச்சு முடிக்கணும். ஆமா, நீங்க வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைன்னு சொன்னீங்க. ஆனா ரெகுலர் மெடிசன் ஸ்ட்ரீம்லைன் போகாம எதனால இந்த டென்டல் இதை தேர்ந்தெடுத்தீங்க? அம்மா வந்துட்டு சொன்னாங்க இல்லைங்களா வீட்டு வேலைக்கு போவாங்கன்ட்டு. அப்போ வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட் வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போனாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை கிளாஸ் அந்த மாதிரி. அவங்க வந்துட்டு அம்மாவை பின்பக்கமா தான் உள்ள விடுவாங்க. அம்மா கூடவே நான் இருந்ததுனால வந்துட்டு என்னை வந்து வெளியே உட்கார வச்சிருவாங்க. அம்மா மட்டும் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ வந்துட்டு அம்மா உள்ள நின்றுட்டு அழுவாங்க, பையன் வெளியே உட்காந்துட்டு இருக்கான், இன்னும் வேலை முடிக்கல, முடிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்ப வந்துட்டு எனக்கும் அந்த டைம்ல எனக்கு அது ஃபீலிங்கா தெரியல. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு ஐ ஹேட் சம்திங் டு ஈட், ஏதாவது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த ஃபீலிங்லாம் வந்து அம்மாவுக்கு தான் இருந்தது. பையன் வெளியே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்றது. அப்பவே அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இவரோட பெரிய டாக்டரா நம்ம பையனை ஆக்கணும் அப்படின்ட்டு. வளர வளர எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது யோசிச்சு பார்க்கும்போது புரிய தொடங்குச்சு. அப்ப நான் கண்டிப்பா அம்மாக்கோசரமாவது அந்த ஒயிட் கோட் போட்டாகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். லக்கிலி எனக்கு அதே மாதிரி அந்த டென்டல் ஃபீல்டே அமைஞ்சுது. நீங்க போட்ட சபதமா அது? ஆமா, எங்க பையனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு. நம்ம ஒரு டாக்டர் வீட்டுல நம்ம வேலை செய்யறோம், அந்த பையன் வந்து வாசப்படியில் உட்கார வச்சுட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் நல்லா படிப்பான். ஏமாத்தாம நானே சொன்னா கூட 2 மணி ஆச்சு, இவ்வளவு தூரம் படிக்கிறே, தூங்குமான்னு சொன்னா, சும்மா இருங்கம்மா, நீங்க தூக்கம் வந்தா நீங்க தூக்குங்க, நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே நான் வேலைக்கு போயிட்டு வந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு வந்து எனக்கு அடிச்சு போட்டா மாதிரி தூங்கிட்டு இருப்பேன். என்ன எழுப்ப அவன் சங்கடப்படுவான். கீர்த்தி வந்து +2 முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து டிகிரி பண்ணீங்க. படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அண்ணா வந்து ரொம்ப இது பண்ணாங்க, நீ கண்டிப்பா டீச்சர் ட்ரைனிங் முடி, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, படிக்கணும்னு ரொம்ப அண்ணா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டா அவங்களும் நல்ல சப்போர்ட். எனக்கு நிறைய விஷயம் எங்க அம்மாவோட கேரக்டர் அவங்களுக்கும் இருக்கும். நிறைய இந்த நேர்மையா இருக்கிறது, நிறைய விட்டு கொடுப்பாங்க. நான் என்னதான் இருந்தாலும் கோவப்பட்டாலும் நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. சுகன்யா என்ன படிச்சீங்க நீங்க டிகிரில? BA தமிழ் பண்ணிட்டு. BA தமிழ் பண்ணீங்களா? நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை தான் படிச்சீங்களா நீங்க? அம்மா ஸ்கூல்ல போய்
லீவ் டைம்ல போகும்போது மிஸ்ஸுங்கெல்லாம் எழுதுறத பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு அவங்களா போனாட்டி நானும் அதே மாதிரி எழுதிட்டு இருப்பேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, அப்ப உனக்கு நீ நல்லா படிச்சனா நீ நல்ல டீச்சரா வரலாம், இதே மாதிரி நீயும் வந்து இதே ஸ்கூல்ல கூட நீ கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. எங்க ஃபேமிலியில ஒரு ஜெனரேஷன் வந்து அடுத்தவங்களை எதிர்பார்த்தே இருந்துட்டாங்க. நம்மளாகட்டும், தம்பி ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அண்ணன் கொடுக்கல, தம்பி கொடுக்கல, தங்கச்சி தரல அப்படின்னு யாரும் ஒருத்தர் எதிர்பார்க்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து ஹெல்ப் பண்ணவங்க அத்தனை பேருமே டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்ல ஈவன் வந்து அந்த டாக்டர் இதுன்னு சொல்லும் போதுல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் போனது நான் தான். என்னை வச்சுதான் எல்லாத்தையும் இழுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 6th போறேன். அப்போ வந்து அவர் ஒயிட் கலர் மாருதி 800 வச்சிருக்காரு. அதை வந்து டெய்லி சாயந்தரம் வந்து கழுவணும் அப்படின்னு. சனி ஞாயிறானா அங்க போயிடணும், அவர் வீட்டுக்கு போயிடணும், நான் போயிடணும். சனி ஞாயிறானா அங்க போயிட்டுனா கதவு ஜன்னல் வீடு கூட்டி பெருக்கணும். வீட்டுல வேலைக்கு வரல அந்த அம்மா வரணும்னா பாத்திரத்தையும் விளக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்தது. அப்புறம் இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவை வர சொல்லு. அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து நிறைய டைம்ல அம்மாவுக்கும் எனக்குமே வந்து சண்டை வரும். அதே நான் சொல்லும்போது கடைசியா அதே மாதிரி அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க. நான் சொல்லி ஒரு வருஷத்துலயே ரியலைஸ் பண்ணாங்க. என்கிட்ட ஆரம்பிச்சு அம்மா கிட்ட வந்து கடைசியா சின்ன இந்த தங்கச்சி வரைக்கும் வந்துருச்சு. அதை விட நிறைய பேர் வந்து அம்மாட்ட சொன்னது என்னன்னா, எதுக்கு படிக்க வைக்கிற, 4 பேர் படிக்க வைக்கிற, பெரிய பையனை ஹோட்டலுக்கு எங்க அனுப்பு, பொண்ணு எங்க வீட்டு வேலைக்கு அனுப்பலாம்ல, எல்லாரும் அப்படி எங்களை பிரிக்கணும், இல்லைன்னா எங்கேயா தத்து கொடுக்கலாம்ல, எங்கேயா விட்டுறல, அப்படியே தான் சொன்னாங்க. 2 பேரை வளர்த்துரு, 2 பேரை விட்டுரு, அப்படியே நிறைய பேர் சொன்னாங்க. அம்மா அது எதுவுமே ஒத்துக்கவே இல்லை. 4 குழந்தைகளும் என்னால பார்க்க முடியும், கண்டிப்பா நான் பாக்குறேன்னு. நாங்க இப்ப அம்மா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எங்க காது படவே பேசுவாங்க. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது, இந்த பிள்ளைங்களும் எங்க படிக்க போகுது, இந்த பிள்ளைங்க என்ன முன்னுக்கு வரப்போகுது, அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த ஷோ மூலமா தெரிஞ்சுக்கிறோம், எங்க அம்மா கஷ்டப்பட்டது எதுவுமே வீணாகல. நாங்க 4 பேருமே நல்லா இருக்கோம். இனிமேல் எங்க அம்மா இதை விட நல்லா வச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கீங்கம்மா, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா, அவங்களுடைய அந்த உழைப்பு. ஆனா இதெல்லாம் தாண்டி சில சமயங்கள்ல வந்து அதிசயங்கள்லாம் நடக்கும். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதிசயங்கள்னா எங்களுக்கு எங்க அம்மா தர எதுலயுமே நம்பிக்கை இல்லை. நாங்க எல்லாம் எங்க ஊர்ல ஒன்னா பிறந்து வளர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். எத்தனை வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து? ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க பாக்குறதே இல்லை. அவ்வளவு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் நாங்க 19 பேர் இருந்தோம் என்னோட செட்ல. ஒவ்வொருத்தரையுமே நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சோ உங்களோட சின்ன வயசுல, உங்களோட அந்த சின்ன பள்ளி பருவத்துல இவங்களோட தான் நீங்க நிறைய நேரம் விளையாடி இருக்கீங்க. அத்தை பொண்ணு ஒரு 10 பேர் எல்லாருமே ஒன்னா செட்டா இருப்போம். ஒரு சிலவங்க எல்லாம் ஊருக்கு போகும்போது பார்த்திருக்கேன். இவளை இங்க சென்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வாட்டி நான் பார்க்கல. இவங்க வர நேரமும் நான் ஊருக்கு போற நேரமும் தெரியாது. ஒன்னும் எங்க டீம் உங்க அம்மாவை சந்திச்சு பேசும்போது ரொம்ப அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிளசண்டான நினைவுகள் அப்படின்னா இந்த மாதிரி சரசுவோட விளையாடி ஓடி திரிந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவங்க முகத்துல அந்த ஒரு சின்ன புன்னகையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள வரவழைச்சோம். இவங்க சிஸ்டர் கேட்டாங்க. சிஸ்டர் ஆனட்டு வந்திருந்தாலும் இவங்க வந்திருந்தாலும் இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிஸ்டர் ஆனட்டுங்கிறது வந்து அவங்க எல்லாம் ஒரு கான்வென்ட்டுக்குள்ளார இருக்கிறவங்க. அவங்களால கண்டுபிடிச்சு பேச முடியாது. 6 மாசத்துக்கு முன்ன பேசினேங்கிறதுனால திரும்ப எனக்கு சரசு ஞாபகத்துக்கு வந்து நிறைய பொண்ணுங்க எங்களோட ஞாபகத்துக்கு இருந்தாங்க. சிஸ்டர் ஆனட் வந்து அவங்கள சொல்லி ஆகணும் மேடம். இந்த டைம்ல அவங்க வந்து அம்மா வேலைக்கு போன டைம் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் வந்து தம்பி ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10:30 மணிக்கு வந்து குடிக்க பால் தருவாங்க. அந்த பாலை வந்து தம்பிக்கு கொடுப்பாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்குமே அந்த அம்மா வேலை செய்யற அந்த கான்வென்ட்ல இருந்து நல்ல சப்போர்ட் ரொம்ப ஆத்மார்த்தமான சந்தோஷம்ன்றது வந்து அவங்களுக்கு எங்களோட வளர்ச்சியை பார்த்து இருக்கு. கைட் பண்ணுவாங்க எங்களை ரொம்ப படிக்கணும். அது முதல்ல இந்த அம்மா சொல்லும் போதே தெரிஞ்சது. அந்த மாதிரி ஏதோ சில நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டுதல் வந்து எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்களும் இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய மனிதர்கள் நம்மளுடைய சமுதாயத்துல. ஒரு பெண் வந்து திடீர்னு கணவனை இழந்து நிற்கும் போது உடனே அவங்க கிட்ட வந்து எதுக்காக படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை, ஏன் வேலைக்கு அனுப்பிடு, இல்ல 2 பொண்ணுங்களை அந்த பக்கம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கேட்காம இந்த மாதிரி அம்மாக்கள்
உறுதியா நின்னு போராடி இன்னைக்கு அழகா அவங்களுடைய 4 பிள்ளைங்களுக்கும் இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காங்க. 4 பேரையும் பார்க்கும்போது, அவங்க பேசினதை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கம்மாள், உங்களை நினைச்சு ஒரு தாயின் சபதம் டீம் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் மற்றும் ஒரு அன்பான அம்மாவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.